ஜெய் சாயிராம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஆனால் கிடைப்பது என்னவோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமாகத்தான் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அந்த அனுபவத்தை எடுத்துக்கொண்டு வெற்றியோடு வாழலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, உன்னிடம் ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆக வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் பிரியமே. இனி உனக்கு தோல்வியே இல்லை. ஆம் என் குழந்தா, இனி உனக்கு தோல்வியே கிடையாது என்று உன் அப்பா நான் சொல்கிறேன். என் அன்பு பிரியமே, நீ சந்திக்கும் தோல்விகளை தோற்கடிக்க உனது அனுபவமே சிறந்த ஆயுதம் என்பதை புரிந்து கொள். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியோடு செயல்பட கற்றுக்கொள். நிச்சயமாக ஒரு நாள் அதற்கான பலன் உனக்கு கிடைத்தே தீரும். நீ ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு தடையாக அந்த இறைவனே வந்து நின்றாலும் கூட உன்னுடைய விடாமுயற்சி எல்லா தடைகளையும் தகர்த்து உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும் என்பதே நிதர்சனமான உண்மை. எனவே எப்பொழுதும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். ஆபத்து கண்டு பயந்து ஓடிக்கொண்டே இருக்காதே. எப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்தாலும் கூட அவற்றை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் என் பிரியமே. ஏனென்றால் அனுபவத்திற்கு மாற்று என்று இங்கு எதுவுமே இல்லவே இல்லை. உனது கனவுகளை நிஜமாக்கிக் கொள்ள கற்றுக்கொள். மற்றவர்கள் அவர்களுடைய கனவுகளை நிஜமாக்கிக் கொள்ள உன்னை பயன்படுத்துவார்கள். சில சமயம் கொடுக்கும் உழைப்பு எப்பொழுதுமே உனதாக இருக்கட்டும். அந்த உழைப்பு இது சரியாக வருமா வராதா என்று ஒரு செயலை செய்ய துவங்குவதற்கு முன்பாக 1000 முறை வேண்டுமானாலும் யோசனை செய். அதில் தவறே கிடையாது. ஆம் என் பிள்ளையே, தவறே கிடையாது. ஆனால் செயலில் இறங்கிவிட்டால் எதை பற்றியும் யோசிக்காமல் வெற்றி பெறும் வரை நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. ஆம் என் பிரியமே, உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே உன்னை வீணடிக்க செய்யாது. அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்தாகவே இருக்கும். ஆம் என் பிரியமே, அறிவை வளர்த்து கொண்டால் வாழ்வில் தோன்றும் எல்லாவிதமான பயங்களும் அகன்றுவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வதிலும் கொஞ்சம் ஆர்வத்தை காட்ட பழகு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுரை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். உன்னை காயப்படுத்தும் வாய்ப்பை மற்றவர்களுக்கு நீயே தந்துவிடாதே என்றுதான் நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன். உன்னுடைய அறிவு வளர்ச்சியடையாமல் உன்னுடைய வாழ்வு வளர்ச்சியடைவது கொஞ்சம் கூட சாத்தியமே இல்லை என் பிரியமே. சாத்தியமே கிடையாது. எதை எப்பொழுது பேச வேண்டும், எதை எப்பொழுது செய்ய வேண்டும், எதை எப்பொழுது நிறுத்த வேண்டும் என்ற புரிதல் நிறைந்த அறிவு மட்டும் இறைவனிடம் வரமாக கேட்டு அதன்படி செயல்பட துவங்கு. எல்லாமே ஆராய்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி உன் வசம்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. இந்த புரிதல் ஒருவருக்கு இருந்துவிட்டால், அது உன்னிடத்தில் இருந்துவிட்டாலே போதும், வாழ்க்கையே மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் பிள்ளையே. சிறப்பானதாக மாறிவிடும். நீ செய்து முடித்துள்ள செயல்கள் மட்டும்தான் உனக்கு புகழை தரும். நீ பேசிய பேச்சுகளும் நீ போட்டு வைத்த திட்டங்களும் நிச்சயமாக உனக்கான வெற்றியை தராது என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும் செயல்பட துவங்கு. சொல்லுக்கு முன்பாக செயலே முக்கியம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு என் பிரியமே. செய்த தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுதுதான் தன்னம்பிக்கை தானாகவே மலரும். தவறுகளை மறைத்தே பழகிக்கொண்டால் சரியானவைகளை நீ தெரிந்து கொள்ளாமலேயே உன்னுடைய வாழ்வை வீணடித்து விடுவாய் என் பிரியமே.
எனவே தவறுகளை எப்பொழுதுமே மறைக்காமல் அதை ஒப்புக்கொள்ள பழகிக்கொள். இங்கு நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. நிரந்தரமானது என்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். உனக்குள் இருக்கும் பிரச்சனைகளும் அப்படித்தான் என் பிரியமே. பிரச்சனை என்று இருந்தால் அதற்கான தீர்வு, அதற்கான முடிவு என்று நிச்சயமாக ஒன்று இருக்கத்தானே செய்யும். உன்னால் மாற்ற முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் கிடையவே கிடையாது. முயன்றால் எல்லாம் உன்னால் முடியக்கூடியதுதான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, நீ வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் மனம் போன போக்கில் போக்கொண்டே இருக்காதே. உன்னுடைய மனதை நீயே வழி நடத்த கற்றுக்கொள். மனதை உன் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாலே நீ வாழ்க்கையில் உறுதியாக மிகப்பெரிய வெற்றிகளை நிச்சயமாக அடைவாய் என்பதே தீர்க்கமான முடிவு. அதுதான் தீர்க்கமான முடிவாகவே இருக்கும். உன் மீது மற்றவர்கள் வைக்கும் நம்பிக்கையை விட உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை மிக மிக பெரியதாகவே இருக்கட்டும், மிக பெரியதாகவே இருக்கட்டும், நிரந்தரமாகவே இருக்கட்டும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் உன்னால் அடுத்து என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க கூட முடியும் என் பிரியமே. உன்னை காயப்படுத்தும் வாய்ப்பை மற்றவர்களுக்கு நீயே தாராளமாக கொடுத்து விடாதே. உன்னுடைய இலக்குகளை அடைவதற்கு தெளிவான திட்டங்களை விட அசைக்கவே முடியாத திடமான நம்பிக்கை நிறைந்த செயல்கள்தான் முக்கியம் என்பதை புரிந்து கொள். மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் துவண்டு விடுவதற்கும் ஒவ்வொன்றும் இருப்பதைப் போல வாழ்வதற்கும் தேவையான ஒன்று எந்த சூழலிலும் இருக்கத்தான் செய்யும். அதற்கான சூழல் அமையத்தான் செய்யும். நீதான் அதை கண்டுபிடித்து கைப்பற்றி கொண்டு உன்னுடைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உன்னை காயப்படுத்தும் வாய்ப்பை மற்றவர்களுக்கு நீயாக கொடுத்து விடாதே என்று நான் உனக்கு அறிவுரை கூறுகிறேன். உன்னிடம் எதுவுமே இல்லை என்று மட்டும் எப்பொழுதும் சொல்லாதே. என்னால் முடியாது என்று மட்டும் நினைத்து விடாதே. உனக்குள் அனைத்து ஆற்றல்களும் புதைந்திருக்கிறது. நீ நினைத்த எதையும் சாதிப்பதற்கு தேவையான வரம்பே இல்லாத வலிமை உன்னில் அதிகமாகவே குடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும், புரிந்து கொண்டாலே போதும். உன்னால் அடைய முடியாத இலக்கு என்று இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உன்னுடைய இலக்குகளை அடைவதற்கு காலதாமதமானால் அதற்காக எப்பொழுதுமே கவலையே படாதே. காலதாமதம் ஏதோ ஒன்றுக்காகத்தான் நடக்கிறது, காரணமில்லாமல் எதுவும் நிகழாது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதற்காகவும் சோர்ந்து விடாமல் உன் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. பயணத்தை செய்து கொண்டே இரு. வெற்றி உறுதியாக ஒரு நாள் உனக்கு கைகூடும் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இங்கு பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே. நான் கூறுவது சரிதானே என் பிரியமே. உன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட உன் சாயப்பாவிற்கு அதீத நம்பிக்கை உன்மேல் இருக்கிறது என்று உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ எவ்வளவு நல்ல மனது படைத்தவன், உன்னுடைய மனம் எப்படிப்பட்டது என்று எல்லாமே உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதற்குமே நீ பயப்பட வேண்டாம். 8 திசையிலும் இருந்து நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எதற்குமே நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய பிரச்சனைகளாலும் உன்னை சூழ்ந்திருந்த பிரச்சனைகளாலும் உன்னால் அதை சில சமயம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தன்னந்தனியாக நிற்பது போல தவிக்கிறாயே என் பிரியமே. அப்படி இருக்காதே. அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும், நிகழும். சாயப்பா இருக்கிறேன், பயம் கொள்ளாதே என் பிரியமே. அதைதான் இப்பொழுது நீ போராடிக் கொண்டிருக்கிறாய். நல்லதற்கும் கெட்டத்திற்கும் வித்தியாசத்தை அறிந்து கொண்டு நீ மீண்டு வருவதுதான் உன் வாழ்வில் நீ வெற்றியடையும் பயணமாகவே இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விதி சரிதானதே.
நீ என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டதை நான் உனக்கு கொடுப்பேன். சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். கண்டிப்பாக உனக்கு கிடைத்தே தீரும். நீ உன் விதியோடு போராடி மீண்டு வருவாய். எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து மீண்டு வருவாய். வெற்றியை தழுவுவாய் என்று எனக்கு தெரியும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக இருந்து உன்னை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தவற விட்டு விடுவேனா என்ன? நீ எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன்னப்பா உன்னோடுதானே இருக்கிறேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன்னப்பா உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. உன்னுடைய அன்பு, பாசம், பக்தி, நம்பிக்கை, பொறுமை அனைத்துமே எவ்வளவு உன்னதமானது, உயர்வானது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் குழந்தையே. நான் அறிந்துதான் உனக்காகவே திறம்பட செய்து கொண்டிருக்கிறேன், செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். நானே கதி என்று இருக்கும் உன்னை, என்னுடைய பொக்கிஷத்தை பாதியிலேயே நான் விட்டுவிட மாட்டேன். கண்டிப்பாக உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பதுதான் உன் அப்பாவின் மிகப்பெரிய பொறுப்பு. சிறிது காலம்தான். நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு நான் கொடுப்பேன். நீ விரும்பியது உன்னிடம் வந்து சேரும். உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதற்குமே கலங்காதே. நான் உன்னை கரை சேர்ப்பேன். நீ வேண்டியது அனைத்தையுமே உன் கையில் நான் கொண்டு கொடுப்பேன். கொடுப்பதற்கு நான் இருக்கையில் ஏன் நீ வீணாக கவலைப்படுகிறாய்? தைரியமாக இரு. விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும். தேடி வரும் அதிர்ஷ்டமே உன்னை தேடி வரும். தொலைத்து விடாதே. எதையெல்லாம் நீ தேடிக்கொண்டிருந்தாயோ அதுவே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. நான் உன்னை 8 திசையிலிருந்தும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். முக்கியமான விஷயத்தை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் போவரை ஓயவே மாட்டேன். நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது. இனி நீ பயப்பட ஒன்றுமே இல்லை, தேவையும் இல்லை. ஆச்சரியமே உனக்காகவே காத்திருக்கிறது. மாபெரும் அற்புதம் உன் வாழ்வில் நிகழும். கண்டிப்பாக நிகழும். எக்காரணம் கொண்டும் அதை நிராகரித்து விடாதே என் குழந்தையே. உன்னை பிடித்த ஆபத்தெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் கண் இமை போல் நான் உன்னை காப்பேன். இனி எந்த துன்பமும் உன்னை அண்ட விடமாட்டேன். அண்டவும் நான் விட்டு விடமாட்டேன். உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நான் நிறைவேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி நீ பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உன் வாழ்க்கையில் நீ நல்ல விதமாக நல்ல நல்ல மாற்றத்தோடு ஏற்றமிகு வாழ்வை நிச்சயமாக வாழ்வாய். நான் உன்னை சிறப்பாக அனைத்தையும் கொடுத்து மங்களகரமாக வாழ வைப்பேன். நான் உனக்காக என்றென்றும் வேலை செய்து கொண்டே இருப்பேன். காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்தோடு உனக்கு நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன். எதை நினைத்தோ நீ வருத்தப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணமே போதும். நீ உன் வாழ்வில் வெற்றியை அடைந்தே தீருவாய். மனதிற்கு இனியமையானவர், உன் மனதிற்கு வேண்டியவர் உன்னை நோக்கி வருவார். மனம் திருந்தி நான் அவரை வரவேற்பேன். இது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் 1000 கஷ்டங்களும் 1000 வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும்
சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தைப் போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன், காத்து வழி நடத்துவேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடிக் கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது, உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையிலிருந்து, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். நான் இருக்கிறேன். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல், எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும்.
எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு, பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. மற்றவர்கள் சொல்வது கிடக்கட்டும், நீயே கூட சில நேரங்களில் உன்னையே தாழ்வாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறாய். இதுவெல்லாம் நம்மால் முடியாது, இதுவெல்லாம் செய்தால் நம்மால் முன்னேற முடியாது, இதுவெல்லாம் நம் வாழ்வில் நடக்கவே நடக்காது என்று நீயே ஒரு தவறான எண்ணத்திற்குள் மூழ்கி கொண்டிருக்கிறாய். யார் என்ன வேணாலும் பேசிக்கொள்ளட்டும், ஏன் நீ கூட உன்னை இழிவாக பார்த்து கொள்ளவே வேண்டாம். பார்த்து கொண்டாலானும் உன் வாழ்வில் நடக்க வேண்டியதை நடத்தி வைத்து, உன் வாழ்விற்கு தேவையானதை உன்னிடம் இருந்து, தேவையில்லாததை உன்னிடம் இருந்து விலக்கி வைத்து, உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து, உன்னிடம் இருந்து உனக்கு தேவையில்லாததை பறிக்க வேண்டிய நேரத்தில் சரியாக பறித்து, உனக்கு ஆக வேண்டியதை, நல்ல வாழ்வு கொடுக்க வேண்டியதை கொடுத்து, எதுவெல்லாம் நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான காரணத்தோடு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது உன் மனதிற்கும் நன்றாகவே தெரியும். இந்த பிறவி எதற்காக நாம் பிறப்பெடுத்திருக்கிறோம்? எதற்காக இவ்வளவு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்? எதற்காக இந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது கூட உனக்கு புரியாது, உனக்கு புரியவும் புரியாது. ஆனால் எதற்காக நீ வந்திருக்கிறாய்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக பிறப்பெடுத்திருக்கிறாய் என்பதை உன்னை பயன்படுத்துவோர், நீ எதற்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறாயோ அவர்களுக்கு புரியும், தெள்ளத் தெளிவாகவே தெரியும். உனக்கு வேண்டுமானால் இப்பொழுது புரியாமல் இருக்கலாம். ஆனால் புரிய வேண்டிய நேரத்தில், புரிய வேண்டிய சமயத்தில் எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்படியே உன் மனது ஏற்றுக்கொள்ளும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். இது நாள் வரை நிகழ்ந்ததே இல்லை. நான் ஒவ்வொரு இரவும் நம்பிக்கையோடு தான் உறங்க செல்கிறேன். நாளை எனக்கான நாளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் உறங்குகிறேன். காலை கண் விழிக்கும் பொழுதும் நம்பிக்கையோடு தான் கண் விழிக்கிறேன். ஆனால் நாட்கள் தான் நகருகிறதே தவிர என் வாழ்க்கையில் எந்த ஒரு திருப்பமும் ஏற்றமும் இதுவரை நிகழவே இல்லையே என்றுதானே கூறுகிறாய்? சாயிநாதரே, அனைவரும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் கூட நான் மட்டும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? தனிமையாக இருப்பது என்னை மேலும் வேதனை அடைய செய்கிறது என்றுதானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? என் பிள்ளையே, இது நாள் வரை நம்பிக்கையோடு தானே இருந்தேன் என்று கூறுகிறாய். அப்படியென்றால் இன்று அதைவிட ரெட்டிப்பு நம்பிக்கையோடு,
ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை நீ எதிர்பார்த்த அந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல செய்தி, உன் மனம் குளிரும் ஒரு மங்கள செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும். நாளை நீ கண் விழிக்கும் பொழுது சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டுதான் விழிப்பாய். உனக்கான அந்த நல்ல செய்தி உன் காதுகளில் வந்து விழும். உடனே ஓடோடி வந்து நான் எங்கு இருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து என்னிடம் வந்து நன்றி சொல்வாய். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். அப்பொழுதும் அந்த கண்ணீரை துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்தே விடாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். அந்த வெற்றி உன்னிடம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் உன்னிடம் நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னிடம் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதற்குமே கலங்காதே. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. என் வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதுமே இருள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வேதனைப்படாதே. கனவுகள் முளைப்பது அந்த இருளில்தான். இருள் மறைந்தால்தான் வெளிச்சம் பிறக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. உன்னுடைய இருளும் மலையப் போகிறது. உனக்கான பிரகாசமும் விடியப் போகிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நீ எவ்வளவு தூரம் உன்னால் செல்ல முடியும்? சென்றாலும் உன்னால் வெற்றி அடைய முடியுமா என்று கேலி பேசுகிறார்களா உன்னை பார்த்து? நீ அவற்றை காதில் வாங்கிக் கொள்ளாதே. காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய பயணத்தை ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு. அவர்கள் சொற்கள் உன் காதில் விழாத தூரம் வரை உயர்ந்து சென்று கொண்டே இரு. அப்பொழுது உன்னிடம் பேச யாருமே இருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் நீ சிகரத்தை தொட்டிருப்பாய். ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்போடே விடுகிறது. நீயும் அந்த எதிர்பார்ப்போடையே உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் முழிக்கிறாய். ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். ஒவ்வொரு அனுபவம் உன் வாழ்க்கையில் நீ மிக பிரகாசமாக உயர்வதற்கான வழிகளாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. எதையுமே வாழ்க்கையில் சாதித்தே விடலாம். எதையும் எதிர்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் உனக்கு வரும் இன்னல்களும் துரோகங்களும் தோல்விகளும் கூட உனக்கு பயமே இல்லாமல் முடியும். வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் உன் கால்களால் நடந்து போய்கொண்டே இரு. மற்றவர்களின் முதுகில் ஏறி போக நினைக்காதே. மற்றவர்களின் வழியிலும் செல்ல நினைக்காதே. உனக்காக ஒரு தனி பாதையை உண்டாக்கி கொண்டு அந்த பாதையில் நீ சென்று கொண்டே இரு. யார் சொல்லுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நம்பிக்கையோடு புன்னகையோடு உன் வழியில் நீ வடித்த பாதையில் சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதைகளை மலர்பாதையாக மாற்றும் வேலையை உன் சாயப்பா நான் செய்வேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ விரும்பியதை, எதை நீ அதிகமாக விரும்புகிறாயோ அதை மற்றவர்களுக்கு கொடு. இதன் பொருள் என்னவென்று தெரியுமா? நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு, மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்ப்புக்கும் முன் கொண்டு போனால் உனக்கானது உன்னை தேடி வரும். மற்றவர்களுக்கு நீ அதை வாரி வாரி குளத்தால் உனக்கு இரட்டிப்பு பன்மையாக அது உனக்கு வந்து சேரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எப்பொழுதுமே குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அந்த நம்பிக்கை தரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நம்பிக்கையோடு இரு. எதற்குமே வீணாக கவலைப்படாதே. காரணம் இல்லாமல் கவலையே படாதே. காரணம் இருந்தால் கூட கலக்கம் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். எதுவும் போய்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே உன்னால் தடுத்து நிறுத்த இயலாது.
ஒருவரின் மனதை உடைக்க, ஒருவரை காயப்படுத்த, ஒருவரின் மனதை வேதனைப்படுத்த, மனதை ரணமாக்க எவராலுமே முடியும். ஆனால் அந்த ரணப்பட்ட மனதை, காயப்படுத்த மனதை, கஷ்டப்படுத்திய மனதை தேற்றுவதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அது உன்னால் முடியும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மை செய். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே சிந்தனை செய். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைக்கும்படி எந்த செயலையும் செய்யாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை எந்த விதத்திலும் காயப்படுத்தாதே. மற்றவர்கள் காயப்பட்டால் அது மீண்டும் உன்னையே வந்து சேரும், பல 100 மடங்காக. எனவே மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய். நன்மையை மட்டுமே சிந்தனை செய். நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும், நன்மையாகவே முடியும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே முடியும். எது வந்தாலும் துவண்டு போகாதே. முடிந்ததை நினைத்து எப்பொழுதும் வருந்தாதே. வரப்போவதை நினைத்து எப்பொழுதும் எந்த நொடியும் பயப்படாதே.